மாமியார் வீட்டுக்கு போனாலே என் பசங்களுக்கு ஒரே ஹாப்பி தான். ஏன்னா நாத்தனார் பொண்ணு ஓப்படியார் பொண்ணோடலாம் சேர்ந்துட்டு ஒரே டான்ஸ் ஆடிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதனால் எப்படா லீவ் விடுவாங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. நாத்தனார் வந்து லீவுக்காக அவங்க மாமியார் வீட்டுக்கு போயிருக்காங்க. அவங்களும் இருந்தது தான் கொஞ்சம் ஜாலியாக இருந்திருக்கும். ஏன்னா பசங்க எல்லாம் சேர்ந்து இன்னும் நல்லா விளாண்டுட்டு ஜாலியாக இருந்திருப்பாங்க. இன்றைக்கி வந்து நான்வெஜ் எடுக்கலான்னு சொல்லிட்டு தான் எடுத்திருந்தாங்க. இன்றைக்கி மட்டன் மீனும் எடுத்திருந்தாங்க. மட்டன் வந்து நான் சாப்பிட மாட்டேன், ஆனால் பிரியாணி பண்ணால் மட்டும் சாப்பிடுவேன். இன்றைக்கி வந்து மட்டன் குழம்பு வந்து எப்போதும் வந்து ஓப்படியார் தான் வைப்பாங்க. இன்றைக்கி மட்டன் குழம்பும் சாப்ஸும் அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. மீன் குழம்புனா நான் எப்போதுமே நான் தான் வைப்பேன். அதனால் மீன் குழம்பும் மீன் ஃப்ரையும் நான் பண்ணேன். எங்கள் மாமியாரும் சூப்பராக சமைப்பாங்க. நாங்கள் நிறைய விஷயம் எங்கள் மாமியார்கிட்டேருந்து தான் கற்றுக்கிட்டோம். நான்வெஜ்னால் நிறையா பேர் வந்திருந்தாங்க அப்படின்னா மாமியார் சமைப்பாங்க. நாங்கள் மட்டும்னா நாங்கள் தான் சமைச்சிப்போம். இன்றைக்கி வந்து ஸ்பெஷல் வந்து மட்டன் குழம்பு, சாப்ஸ் ஃப்ரையு, மீன் குழம்பு, மீன் ஃப்ரை தான் பண்ணோம். அப்புறம் நாங்கள்லாம் சாப்பிட்டுட்டு ஈவினிங் வந்து மேட்ச் இருந்துச்சு. அதனால் ஃபேமிலியாக உட்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி மேட்ச் பார்த்துட்டு இருந்தோம். நாளைக்கு பார்க்கலாம்.